பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடிக் கிழப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். போட்டுக்கிட்டே சொல்லுங்க, எத்தனை வருஷமாவது நீங்க பண்றீங்கன்ட்டு. இதுவா நான் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு உண்மை என்னென்னா, இன்றைக்கி நல்லா நகர எங்கள் அப்பா ஒரு இது ஒன்று கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஒரு சொன்னார், டேய் நான் இருக்கும்போது தை மாதம்னா இல்லை ஆடி அமாவாசைக்காவது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னார். அந்த காலகட்டத்தில் என்னால் பண்ண முடியல. அவருக்கு ஆசை நிர்வகிக்கணும். அவர் எப்போ ஆனால் அவருக்கு நல்ல வசதியாக தான் இருந்தார். ஆனால் 100 பேருக்கு போகிற அளவுக்கு நாங்கள் பண்ண முடியல. அவர் இறந்த பிறகு அவர் இறந்த அடுத்த வருஷத்துலேருந்து இன்றைக்கி வரையும் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். இன்றைக்கி வரையும் அது ஒரு முறை அன்னதானம் பண்ணேன். அன்னதான பண்ணத்தில் அதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. அது இருக்கக்கூடாது, வந்து சாப்பாடு இருக்கும் போய் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தோடு செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி முடிவு பண்ணேன். அன்னிலேருந்து வரவங்களுக்கு 1 ஹவர் நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஒரு யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பௌதி கொடுத்து ஸ்பீச் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கூட அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் அது அப்படியே ஆரம்பித்து திருவாசகம்னு பேரில் சிவனுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். திருவாசகம் முற்றுவதல்னு ஆரம்பித்து இன்றைக்கி வரையும் கிட்டத்தட்ட அது வந்து 108 மாதம் தொடர் நிகழ்ச்சியாக எல்லா கோவிலையும் ஸ்லம்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, யூத் குழந்தைங்கள சின்ன பசங்களே இந்த திருவாசகத்தை கற்றுக் கொடுத்து அதுங்களுக்கு இன்றைக்கி சென்னையில் நல்ல பேர் இருக்குது. நுங்கை சைவ திருச்சபைன்ற பேரில் நாங்கள் இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரையும் பண்ணுறது இப்போ அது என்ன, இப்போ ஒரே கோவிலில் பண்ணிட்டு இருந்தேன். இது இப்போ போய் இப்போ எல்லா கோவிலையும் ஸ்லம்மில் போய் எல்லா கோவிலையும் பண்ணணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வரையும் அடுத்த மாதம் கூட வேளச்சேரியில் ஒரு கோவிலில் சிவன் கோவிலில் கேட்டுருக்காங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் போயிடுவேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ஐநாவரத்தில் கொடை வருது. கொடைக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ என் பொண்ணு தான் அதில் பாடுறவங்க, ஆன்மீக பாடலாம் பாடுறது. நான் வந்து டோலக்கு சைடு இதெல்லாம் வாசித்தப்போ நானும் பாடுவேன். இப்போது சாயந்தரம் 6 மணிக்கு அங்கே திருவிழா இது இருக்குது. இதுக்காக நாங்கள் இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ குழந்தைங்கள ஆச்சுன்னு நாங்கள் அங்கே போகிறோம். இப்படி தொடர்ந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்மீக பணிகள் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் நாங்கள் இன்றைக்கி வரையும் பண்ணிவிட்டு இந்த இதில் வர பர்சன்டேஜில் பாதி வந்து ஆன்மீகத்துக்காகவும் செலவு பண்ணுறோம். எங்களுக்கு மட்டும் யோசனை இல்லை, ஆன்மீகம் குடும்பமாக சேர்ந்து பண்ணுறோம். ஒரு ஆள் மட்டும் இல்லை, பையன் வந்து கைலாய வாத்திய குழு வச்சுட்டு ஆன்மீக சிவனுக்காக நிறையா எல்லா சிவன் கோயிலுங்களாம் கைலாய வாத்தியத்தோடு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, உழவர பணி பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு பாடம், இப்போ ஒய்ஃபு வந்து எல்லாத்துக்கும் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் விளக்கு பூஜை கொடுத்துட்டு ஒரு 150 மாதம் தொடர் நிகழ்ச்சியாக பண்ணோம். நாங்களே எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லா நிகழ்ச்சியும் நாங்களே பண்ணியிருந்தோம். 150க்கு அப்புறம் கோவிலில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை நிறுத்தணும். இப்போ தொடரா மாதிரி ஆன்மீகம் நிகழ்ச்சி இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ கோவிலில் ஏதோ ஒரு கோவில் எடுத்து ஃபுல்லாக பண்ண பூஜாரி மாதிரி லெவலில் போய் படிச்சிருக்கிறேன். நான் பூஜாரியும் படிச்சிருக்கிறேன். நான் எஸ்ஆர்எம் காலேஜில் பூஜாரி பயிற்சி முடிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு கோவில் எடுத்து மறுபடியும் கடைசி காலகட்டத்தில் ஏதாவது பண்ணணும்னு முடிவு ரொம்ப குடும்பத்தோட. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகுது. கண்டிப்பாக 1 பைசா எடுத்து போக முடியாது, யாருக்கோ கொடுத்துட்டு போகணும். படித்தா யாருக்கும் சொல்லிட்டு போகணும். கரெக்டுங்களா? கரெக்ட். படித்து அதை எடுத்து போயிடக்கூடாது. படிச்சுட்டு நாலேஜ் உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி சாகக்கூடாது. அதை யாருக்கோ கொடுத்துட்டு போயிடணும். அதை எடுத்து போயிடலாம், அது மகா பாவம். அதை கொடுத்துட்டு போனோம். இதாவது நீ எவ்வளோ சாப்பாட்டோட இங்கேயே வச்சுட்டு போகணும். இதுவே வித்தியாசம் இருக்கு இல்லையா? பொருள் சேமிச்சா யாருக்காவது கொடுக்கணும், கொடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அறிவு சம்பாதிச்சுட்டா யாருக்காவது கொடுக்காத போகக்கூடாது, பெரிய பாவம். கண்டிப்பாக நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே உலகத்துக்கு. உங்களால் நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ண போகிறேன். கிடையாது, ஹோம்மேடுனா ஹோம்மேடு 100% இருக்கும். இதில் இந்த வயிற்று வலி இங்கே வரவங்க எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் கூட எங்கே தான் அனுப்புவாங்க. வயிற்று வலி இல்லாத இருக்கணுமா என்ன, இங்கே வந்து சாப்பிடு, அன்னப்பூர்ணாவில் போய் சாப்பிடுங்க. நம்ம கடை லொக்கேஷன் சொல்லுங்கன்னா எந்த இடம்னு கரெக்டாக? நுங்கம்பாக்கத்தில் சிவன் கோயில் பின்னாடி F3 போலீஸ் ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் சிவன் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் அன்னப்பூர்ணா ஹோம் ஃபுட்டுன்னு இருக்குது. நெட்லேயும் இருக்குது, இந்த இது நெட்லேயும் இருக்குது. நாங்கள் வந்து நானும் ஒய்ஃபு மட்டும் தான் பண்ணிக்கிறோம். இது யாரும் இது தொடர்பு இல்லை. பசங்க எல்லாம் படிச்சுட்டு அவங்க ஓரளவுக்கு அது செட்டில் ஆகிருக்காங்க. பொண்ணும் சோசியல் ஒர்க்கிலே தான் படிச்சிருக்கு. சரி, சோசியல் ஒர்க்கு இது MSW சோசியல் ஒர்க் பண்ணி சோசியல் பண்ணணுன்றதுனால அதுவும் பண்ணி அதுதான் படிச்சுட்டு இருக்குது.
பையனை விஸ்காம் பண்ணிட்டு இருக்கான். கூட கொஞ்சம் அப்பப்போ இருக்கணும். யூடியூப் சேனல்லையும் அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது, செவ்வானம் மின்னல் வெட்டி பண்மீது வீழாது, காவேரி தாய் மடியில் வாழ்ந்த பிள்ளையடி, காற்றாடி போலிருந்து வீழ்வதில்லையடி, அன்பான உறவு கண்டு கூடு கட்டி ஆடுவேன், அந்நாளில் நான் இருந்த வாழ்க்கையை தான் தேடுவேன். அன்று சொன்னான் பாரதி சொல்லிய வார்த்தைகள் தோற்றதில்லையடி, எந்த எண்ணம் என்றைக்கும் தோல்வி என்பதை ஏற்றதில்லையடி. பையம் பியம் தக்கு பியம் தக்கு பையம் பியம் தக்கு பியம் தக்கு பையம் பியம் தக்கு பியம் தக்கு ஓ தையம் பியம் தக்கு பியம் தக்கு